நேயர்களே, நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியான முஸ்லீம் ஜஹ்ரான் மம்தானி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி அரபு மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜஹ்ரான் மமதானியின் வெற்றி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் அசாதாரணமானது என அரபு ஊடகங்கள் கூறுகின்றன. நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் என்று அவரது வெற்றி அரபு ஊடகங்களில் குறிப்பிடப்படுகிறது. பல சேனல்களில் மமதானி ஆதரவாளர்களின் கொண்டாட்டங்களை மையப்படுத்தி அதை ஒரு சிறப்பான வெற்றி என்று வர்ணிக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்தைச் சார்ந்த அதே சமயம் கம்யூனிஸ்டாக அறியப்படும் மமதானி நியூயார்க்கில் சரித்திரம் படைத்துள்ளார் என்று கத்தரின் அல் ஜசீரா ஊடகம் தெரிவிக்கிறது. அல் ஜசீரா சேனல் மமதானின் வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடும் காட்சிகளை ஒளிபரப்பி இது ஒரு அசாதாரண மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் என்று விவரித்தது. அந்த சேனலின் செய்தியாளர் இந்த தேர்தலில் 2 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாக்களித்தார்கள். இது நியூயார்க் மேயர் தேர்தலில் கடந்த பல்லாண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனை ஆன வாக்குப்பதிவு என்று தெரிவித்தார்கள். அல் அரேபியா சேனல் வாக்குப்பதிவை நேரடியாக ஒளிபரப்பியது. அச்சேனலின் கூற்றுப்படி சுமார் 60% வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்தார்கள். இது நியூயார்க் நகரத்தை பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையாகும். அந்த சேனல் மமதானி இளைஞர்களை அதிக அளவில் ஈர்த்துள்ளார், அவர்கள் பெரும்பாலும் எண்ணிக்கையிலான அளவிலே வாக்களித்துள்ளார்கள் என்றும் அல் அரேபியா சேனல் தெளிவுபடுத்தியிருக்கிறது. லண்டனைச் சேர்ந்த அல் குட்ஸ் அல் அரேபியா இந்த நியூஸ் ஏஜென்சி மமதானியின் வெற்றி நியூயார்க் நகரத்தில் முற்போக்கு கொள்கைகளுக்கான புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மமதானியின் வெற்றி பெற்றதால் நியூயார்க் நகரத்திற்கு நிதி அளிப்பதில் சிரமம் ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்புடைய மிரட்டல் உங்களுக்கு தெரியும். சவுதி அரேபியாவின் அல் அரேபியா தொலைக்காட்சி அதிகாலை 4 மணியளவில் தனது ஒளிபரப்பில் இந்த செய்தியை பிரதானமாக காட்டத் தொடங்கியது. எந்த செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் அல்லவா, நிதி தரப்போவதில்லை என்று. அதை சவுதி அரேபியாவின் அல் அரேபியா தொலைக்காட்சி அதிகாலை 4 மணியில் தனது ஒளிபரப்பில் பிரதானமாக காட்டத் தொடங்கியது. மம்தானிக்கு ட்ரம்பிற்கும் இடையிலான வார்த்தை போர் பற்றியும் அது குறிப்பிட்டது. அல் அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் ஸ்கை நியூஸ் அரேபிய வலைத்தளங்கள் மமதானியை ட்ரம்பின் தீவிர எதிர்ப்பாளர் என்று விவரித்தார்கள். நாட்டிற்கு துரோகம் இழைத்த டொனால்ட் ட்ரம்பை எப்படி தோற்கடிப்பது என்பதற்கு யாராவது உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் நியூயார்க் நகரத்தை தான் காட்ட வேண்டும் என்று மம்தானி தனது உரையில் கூறியதாக ஸ்கை நியூஸ் அரேபியா மேற்கோள் காட்டியது. மமதானி தனது உரையில் ட்ரம்பிற்கு சவால் விடுத்தார் என்றும் அவரதை விமர்சித்து பேசினார் என்றும் ட்ரம்பை கடுமையாக விமர்சனம் செய்தார் என்றும் அல் ஜசீரா கத்தரிலிருந்து தன் செய்தியை காட்டுகிறது. ரஷ்யாவினுடைய அரசு தொலைக்காட்சியான ஆர்டி அரேபியா மற்றும் ஈரானின் அல் ஆலம் தொலைக்காட்சியும் மம்தானி தனது உரையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலை விமர்சித்ததை எடுத்து காட்டியது. ரஷ்யாவினுடைய ஆர்டி அரேபியா மம்தானியை நெத்தன்யாகுவை கைது செய்ய கோரியவர் என்றும் இஸ்ரேல் மீதான ட்ரம்ப் கொள்கைகளை விமர்சித்தவர் என்றும் விவரித்தது. சமீபத்திய அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சி ஒன்றை மம்தானி தந்துள்ளார் என்று அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் கூறியதை மேற்கோள் காட்டி எகிப்தின் அல்கார் தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டது. சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோசியல் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையும் பெர்னி சாண்டர்ஸ் குறிப்பிட்டார். குடியரசுக் கட்சியின் தோல்விக்கு 2 காரணங்கள் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதில் முதலாவதாக அவர் பெயர்கள் வாக்குச்சீட்டில் இல்லை, இரண்டாவதாக அரச முடக்கம், நாட்டில் பொருளாதாரம் ஷட் டவுன். மமதானின் வெற்றியை அவரது இஸ்ரேல் எதிர்ப்பு மற்றும் பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டின் வெற்றியாக பலர் பார்க்கிறார்கள். பிரதர் முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆதரவு பத்திரிகையான ஹம்சா ஷவுஃபா தனது ஃபேஸ்புக் தளத்தில் மமதானியின் வெற்றி வெள்ளை மாளிகையில் 8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது.
அமெரிக்க அரசியலில் பழைய வேரூன்றிய விதிகளை அசைத்து பார்க்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அல் வஸ்த் தொலைக்காட்சியின் அரபு அலீலா மடி மமதானியின் வெற்றி வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும் அவர் இஸ்ரேலிய லாபிக்கு சவால் விடுகிறார் என்றும் சொல்லப்படும். மமதானி உலகின் மிகவும் பிரபலமான நகரமான நியூயார்க்கில் வெற்றி பெற்றுள்ளார். சியோனிஸ்டுகள் அவருக்கு எதிராக இருந்த போதிலும் இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்று கூறினார். மம்தானியின் வெற்றி இஸ்ரேலிய லாபிக்கு ஒரு மாபெரும் தோல்வி என்று அல் ஜசீரா பத்திரிகையாளர் அகமது மன்சூர் கூறினார். சேனல் 12, அதாவது இது இஸ்ரேலின் தொலைக்காட்சி, ஜஹரான் மமதானியின் இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாடு இஸ்ரேலிய ஊடகங்களில் பலவற்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. மறுபுறம் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஜஹரான் மம்தானியின் முஸ்லிம் அடையாளத்தை அவரது இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கைகளையும் குறிப்பிட்டது. ஒரு வலதுசாரி சேனல் அவரை பலஸ்தீன ஆதரவாளர், ஹமாஸின் ஆதரவாளர் என்றும் குறிப்பிட்டது. இஸ்ரேல் ஹயோம் செய்தித்தாள் மம்தானியை மிக முக்கியமான சியோனிச எதிர்ப்பாளர்களில் ஒருவர் என்று வர்ணித்தது. பெரும்பாலான இஸ்ரேலிய செய்தி சேனல்கள் மம்தானியின் முஸ்லிம் அடையாளத்தை குறிப்பிட தவறவில்லை. பலஸ்தீன ஆதரவாளர்கள் மம்தானி தனது வெற்றி உரையை அரபிக் மொழியில் தொடங்குகிறார் என்றும் சேனல் 14 தலைப்புச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவில் இஸ்ரேல் மீதான வெறுப்பு அதிகரித்துள்ளதாகவும் அதன் விளைவாகவே மமதானி வெற்றி பெற்றதாகவும் அந்த சேனல் தனது நேரடி ஒளிபரப்பில் குறிப்பிட்டது. சேனல் 14 இஸ்ரேலிலிருந்து தலைப்புச் செய்தியில் என்ன சொன்னது என்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவில் இஸ்ரேலின் மீதான வெறுப்பு அதிகரித்துள்ளதும் அதன் விளைவாகவே ஜஹரான் மம்தானி வெற்றி பெற்றதை இஸ்ரேலுடைய சேனல் 14 குறிப்பிட்டது. சேனல் 12 செய்தியாளர் ஒருவர் தெரிவிக்கும் போது, நியூயார்க்கில் யூத வாக்காளர்களில் 16 முதல் 30% பேர் மம்தானிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்று கூறியது. யூதர்களிலே 16லிருந்து 30% பேர். மற்றொரு தொகுப்பாளர், யூதர்கள் இப்போது நியூயார்க்கை விட்டு வெளியேறும் நிலை வருமா என்று கேள்வி எழுப்புகிறார். சேனல் 12 தனது காலை செய்தி ஒளிபரப்பில் ட்ரூத் சோசியல் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவை குறித்து காட்டியது. ஜஹரான் மம்தானிக்கு வாக்களிக்கும் எந்த ஒரு யூதரும் அது யூத எதிர்ப்பாளராகவும் முட்டாளாகவும் இருப்பார் என்றும் அதில் குறிப்பிட்டது. நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஜஹரான் மம்தானி தனது மனைவி ரமா துவாஜியோடு அந்த வெற்றியை தொடர்ந்த நியூயார்க்கில் உள்ள பிரச்சார தலைமையகத்தின் வெளியே நூற்றுக்கணக்கில் ஆதரவாளர்களோடு கூடி சுதந்திர பலஸ்தீனம் என கோஷமிட்டார் என்ற பாதுகாப்பு செய்தியாளர் மரியூ செய்தி வெளியிடுகிறது. சுதந்திர பலஸ்தீனம் என்றும் அவர் கோஷமிட்டனர் என்ற பாதுகாப்பு செய்தி தலான மேரியூ நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலிலிருந்து செய்தி வெளியிடுகிறது. பலஸ்தீன மமதானி இஸ்ரேலை வெளிப்படையாக எதிர்க்கிறார் என்றும் இஸ்ரேலை ஒரு யூத நாடாக கருதவில்லை என்றும் பலஸ்தீனர்களின் உரிமையை ஆதரிப்பதாகவும் அவர் முன்னர் கூறியதாக மெரியூ ஏஜென்சி தெரிவிக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதானியாகுவிற்கு நியூயார்க்கு வரும்போது அவரை கைது செய்வேன் என்றும் மமதானி குறிப்பிட்டிருந்தார். மெரியூ நியூஸ் ஏஜென்சி மமதானி 2023 ஆண்டு அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி அது ஏறக்குறைய யூத விரோதத்தை ஒட்டியே இருந்தது என்று கூறியது. 2023 மமதானி நியூயார்க் காவல்துறை மக்கள் வன்முறை மூலம் அடக்குகிறது, அது இஸ்ரேலிய இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் கூறியிருந்தார். பல இஸ்ரேலிய ஊடகங்களும் மம்தானியின் இன்டிஃபதா அரபு மொழியில் எழுச்சி உலகமயமாக்க வேண்டும் என்ற முழக்கத்தை குறிப்பிட்டன. பலஸ்தீன ஆதரவாளர்கள் இதை பலஸ்தீனத்துடன் உலக துணை நிற்பதற்காக அழைப்பு என்று பார்த்தார்கள். ஆனால் பல அதை யூதர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டும் ஒரு முழக்கமாக கருதுகின்றார்கள். அதாவது இன்டிஃபதா அரபு மொழியில் எழுச்சி உலகமயமாக்கல் என்ற வார்த்தை முழக்கத்தை குறிப்பிட்டாலும் அது யூதர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டும் ஒரு முழக்கம் என்று கருதுகிறார்கள். இந்த மனிதர் தனது முழு தேர்தல் பிரச்சாரத்தையும்
இஸ்ரேல் மீதான கடுமையான விமர்சனத்திலும் இன்டிஃபதாவை உலகமயமாக்க வேண்டும் போன்ற முழக்கங்கள் பரவலாக்குவதிலும் கவனம் செலுத்தினார் என்று ஒய்நெட் வலைத்தளம் இஸ்ரேலிலிருந்து தெரிவிக்கிறது. மம்தானியின் வெற்றி நியூயார்க் அரசியலில் மற்றும் பொருளாதார அமைதியின்மையை குறிக்கிறது என்றும் இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்றும் யூத நாளேடான ஒய்நெட் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடைய அமைச்சர் யூதர்கள் நியூயார்க்கிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று சொன்னார். இந்த செய்தியின் ஊடாக ஓவரான கற்பனைகள் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மமதானி அப்படி ஒரு ஆட்சியை தரப்போவதில்லை, அனைவரும் சமமாக நடத்துவார் என்றும் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இன்டிஃபதாவை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நன்றி.